திரையுலக தலைமகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று 65வது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார். கார்த்திகையிலும் ஒரு தீபாவளியை அவரது ரசிகர்கள் கொண்டாடி குதூகலித்து வருகின்றனர். அபூர்வ ராகங்களில் தொடங்கி 39 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகின் மையப்புள்ளியாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறார். அவருடன் நாயகங்களாக உலா வந்தோர் தந்தை, தாத்தா வேடம், அரசியல் பிரவேசம் என வேறு வேறு தளங்களுக்கு சென்றுவிட சூப்பர் ஸ்டார் மட்டும் ஆரம்ப அடையாளத்துடன் இன்னமும் பரிமளிக்கிறார். மழலைகள், விடலைகள், மூத்தோர்கள் என அனைத்து மட்டங்களிலும் ஆதரவை தேக்கி வைத்துள்ள சூப்பர் ஸ்டாருக்கு என்றும் 16 என்பதே உண்மை. அழுக்கு கோட்டு, அகற்றப்படாத தாடி, மீசையுடன் ரஜினிகாந்த் பேசிய முதல் டயலாக் இது. வான்வெளி போலவே திரையிலும் திரளான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பலருக்கு தாம் பேசிய முதல் டயலாக் நினைவிருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் ரஜினி பேசிய முதல் டயலாக் கோடம்பாக்கத்தில் இருந்து 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால் வசிக்கும் கிராமத்து ரசிகனுக்கும் மனப்பாடம் என்பது விசித்திர உண்மை. ரஜினி நடித்த 10வது படமான புவனா ஒரு கேள்விக்குறிதான் அவருக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் கதாநாயகனாக நடித்து வந்த சிவகுமார் வில்லனாகவும், வில்லனாக நடித்து வந்த ரஜினி கதாநாயகனாகவும் நடித்திருந்தது ஒரு வினோத நிகழ்வு. ரஜினி, எஸ்பி முத்துராமன் வெற்றி கூட்டணி இணைந்த முதல் திரைப்படம் இது. நடையில் விரைப்பு, முகத்தில் முறைப்பு என ஆரம்ப கால படங்களில் கரடுமுரடான வேடங்களில் நடித்து வந்த ரஜினியின் இன்னொரு முகத்தை வெளிக்கொணர்ந்த படம் தில்லு முள்ளு. நகைச்சுவை வேடங்களிலும் ரஜினியால் முத்திரை பதிக்க முடியும் என ஊருக்கு அடையாளம் காட்டிய முதல் படம். தனது திரையுலக வாழ்க்கையில் முதலாக மீசையை மழித்துக் கொண்டு ரஜினி நடித்த படம் இது. படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ரஜினி கலகலப்பான மனிதர். அவர் இருக்கும் இடம் எப்போதும் கலகல. சில வேளைகளில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் அபிநயம் பிடித்து பேசுவதை காணவும் கேட்கவும் கண்கோடி வேண்டும். கலைப்புலி தானுவின் படங்களில் ரஜினி நடித்ததில்லை. ஆனால் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவர் தானு என்பது வியப்பூட்டும் உண்மை. ரஜினி நடித்த பைரவி படத்தின் விநியோக உரிமையை வாங்கியிருந்த தானு சுவரொட்டி விளம்பரங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினி என அடைமொழி சூட்ட பின்னாளில் அந்த பட்டம் ரஜினியின் பெயரோடு நிரந்தரமாக ஒட்டி கொண்டது. பிற நடிகர்களைப் போல சிவாஜிராவ் கெய்க்வாட்டும் சிவாஜியை பார்த்து நடிக்க வந்தவர்தான். படையப்பா படத்தில் சிவாஜியுடன் நடித்தது தான் செய்த பாக்கியம் என்று அடிக்கடி சிலாகித்து சொல்வார். ரஜினி நடிகர் திலகம் மறைந்த போது அவரது உடலை தாங்கிச் சென்ற வாகனத்தில் தானும் உடன் சென்றதை நண்பர்களுடன் இப்போதும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். இப்போது சூப்பர் ஸ்டாரின் புதுப்படங்களை பார்க்க ரசிகர்கள் 3 வருடங்களாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்க நேரிடுகிறது. ஆனால் 70 மற்றும் 80களில் ரஜினி நடிப்பில் குறைந்தபட்சம் மாதம் ஒரு படமாவது வெளிவந்து கொண்டிருந்தது. உச்சபட்சமாக 1978ஆம் ஆண்டில் ரஜினிகாந்த் நடித்து 20 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிற்று என்பது ஏக்க பெருமூச்சு விட வைக்கும் செய்தி. ரஜினியை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் சென்ற 1000 ஜென்மங்கள், இளமை ஊஞ்சலாடுகிறது, முள்ளும் மலரும், தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், பிரியா ஆகிய திரைப்படங்கள் 78ஆம் ஆண்டில் வெளிவந்து புது சரித்திரம் எழுதியவை. சிவாஜி ராவுக்குள் ஒரு சிவாஜி கணேசன் உறங்கிக் கொண்டிருந்ததை வெளிக்கொணர்ந்த படம் 6லிருந்து 60 வரை. தனக்கே உரித்தான ஸ்டைலை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த படத்தில் ரஜினி உணர்ச்சி பிழம்பாக புது தோற்றம் எடுத்திருந்தார். பின்னாட்களில் ரஜினியை முழு கமர்ஷியல் நாயகனாக வடித்தெடுத்த எஸ்பி முத்துராமன் இந்த படத்தை இயக்கியிருந்தார் என்பது ஆச்சரியமான விஷயம். முரட்டுக்காளை ரஜினிகாந்த் திரைப்பயணத்தில் மைல்கல்லாக அமைந்த படங்களில் குறிப்பிடத்தக்க படம். தற்காலிகமாக திரைப்பட தயாரிப்பை நிறுத்தி வைத்திருந்த ஏவிஎம் நிறுவனம் பல்லாண்டுகளுக்கு பிறகு இந்த படம் மூலம் மீண்டும் தயாரிப்பை தொடர்ந்தது. ஜேம்ஸ் பாண்டாக தமிழ் திரையில் வலம் வந்த ஜெய்சங்கர் இந்த படம் மூலம் வில்லன் அவதாரம் எடுத்தார். படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் இடம்பெறும் ரயில் சண்டை இன்றளவும் பேசப்படுகிறது. இந்த படத்தை தொடங்கிய போது உயிருடன் இருந்த ஏவிஎம் ரிலீஸின் போது இயற்கை எய்தியிருந்தார். முரட்டுக்காளையை ஏவிஎம் பார்க்கவில்லையே என்ற வருத்தம் ரஜினிக்கு இப்போதும் உண்டு. சினிமாவில் நட்சத்திரங்களை பட்டியலிட ஒரு தரவரிசை உண்டு. 80களில் கமல் ரஜினி என இருந்த இந்த வரிசை பின்னாளில் ரஜினி கமல் என இடம் மாறி இன்று வரை நீடிக்கிறது. முன் வரிசையில் ரஜினியை நிலைநிறுத்தி உதவிய உபயதாரர்
பில்லா. பிரதான பாத்திரங்களில் புதுமுகங்களை நடிக்க வைத்து ரஜினி தயாரித்த திரைப்படம் வள்ளி. இந்த படத்தின் கதையையும் அவரே எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது திரைப்பட கல்லூரி நண்பர் கே நட்ராஜை வள்ளி படத்தின் மூலம் இயக்குனராக்கி அழகு பார்த்தார் சூப்பர் ஸ்டார். திரையில் உச்சம் தொட்ட காலகட்டத்தில் பிளட்ஸ்டோன் என்ற ஆங்கில படத்தில் ரஜினி நடித்துள்ளார். இளையராஜா இசையமைத்திருந்த இந்த படத்தின் முக்கிய காட்சிகள் ஒகேனக்கலில் படமாக்கப்பட்டன. முத்து திரைப்படம் ஜப்பானில் டான்ஸ் மகராஜ் என்ற பெயரில் ஜப்பானிய மொழி சப்டைட்டிலோடு வெளியிடப்பட்டது. அங்கு 23 வாரங்கள் ஓடி வெளிநாட்டில் அதிக நாட்கள் ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் என்ற சாதனையை நிகழ்த்தியது. முத்து படத்துக்கு பிறகு ஜப்பான் நாட்டிலும் ரஜினிக்கு ரசிகர் பட்டாளம் உருவானது. ஜப்பான் ரசிகர்கள் இன்றைக்கும் கூட்டம் கூட்டமாக சென்னை வந்து ரஜினியை பார்த்து செல்கின்றனர். காமெடி, காதல், ஆக்ஷன் என கலவைகள் சரி விகிதத்தில் இருக்க வேண்டும் என்பது தமிழ் சினிமாவுக்கான எழுதப்படாத விதி. துளியும் காமெடியின்றி உருவான பாட்ஷா சிகரம் தொட்ட ரஜினியை வானம் தொட வைத்தது. பாபா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை எட்டவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் 2002ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களில் அதிக வசூலை குவித்த படம் பாபா என்பது அதைவிட உண்மை. எனினும் மிக மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டதால் விநியோகஸ்தர்கள் நஷ்டமடைந்தனர். நஷ்ட தொகையை திருப்பிக் கொடுத்து புதிய வரலாறு எழுதினார் ரஜினி. பாபாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையில் ரஜினியின் சினிமா சகாப்தம் ஓய்ந்து விட்டதாக சிலர் பேச தொடங்கினர். சுற்றி நடப்பதை கவனித்துக் கொண்டு அமைதி காத்த ரஜினி 3 ஆண்டுகளுக்கு பிறகு உக்கிரமாய் வெளிப்பட்டார் சந்திரமுகியில். ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியாக ஆசியாவில் அதிக ஊதியம் பெறும் நடிகர் நம்ம ரஜினிகாந்த். சிவாஜி படத்துக்கு அவர் வாங்கிய சம்பளம் 26 கோடி ரூபாய். பிரிட்டனிலும் தென்னாப்பிரிக்காவிலும் அந்த காலத்தில் முதல் 10 படங்களின் பட்டியலில் இடம் பிடித்த பெருமையும் சிவாஜி படத்துக்கு உண்டு. கதாநாயகன், வில்லன் என சூப்பர் ஸ்டார் நடித்த எந்திரன் திரைப்படம் அவரது மாஸ்டர் பீஸ். இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக ரஜினியை உயர்த்திய படம் எந்திரன். சிட்டி கேரக்டரை ஒரு சவாலாக ஏற்று நடித்ததாக கூறுகிறார் ரஜினி. கடந்த 39 ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், வங்காளம் மற்றும் ஆங்கிலம் என 6 மொழிகளில் 157 திரைப்படங்களில் நடித்துள்ளார் ரஜினி. அவரது 157வது திரைப்படமாக வெளிவந்த படம் கோச்சடையா. ரஜினியின் 158வது படமாக இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது லிங்கா. தமிழ் படங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். ரஜினியின் பிறந்த நாளான இன்று வெள்ளிக்கிழமையாக அமைந்து லிங்கா வெளியாகி இருப்பது ஓர் அபூர்வ நிகழ்வே. ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவித்துள்ள ரஜினிக்கு இந்த ஆண்டின் சிறந்த திரையுலக பிரமுகருக்கான விருதை கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் மத்திய அரசு அண்மையில் வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. நடிப்புக்கு அடுத்தபடியாக ரஜினியின் ஈடுபாடு ஆன்மீகம். ஒவ்வொரு படம் முடிந்ததும் இமயமலைக்கு சென்று புனித ஸ்தலங்களை தரிசித்து வருவது இவரது வாடிக்கை. நாட்டின் பெருமைக்குரிய பத்மபூஷன் விருதை 2000வது ஆண்டு மத்திய அரசு ரஜினிக்கு வழங்கி ராஜ அங்கீகாரம் அளித்தது. மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ஆகிய இருவரும் திரைப்பட இயக்குனர்கள். திரைப்படங்களில் மட்டுமல்லாது நிஜத்திலும் ரஜினியும் சிகரெட்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்த காலம் உண்டு. புகை பழக்கத்தால் நுரையீரல் பழுதடைந்து உயிர் காக்க சிங்கப்பூர் வரை செல்ல நேர்ந்தது. அதன் பின்னர் சிகரெட்டுக்கு எதிரான தூதுவராகவே மாறிவிட்டார் ரஜினி. ரஜினிகாந்த் புத்தகங்களின் காதலன். புத்தகங்களுக்கு அடிக்ட் என்று சொன்னால் கூட தப்பில்லை. புத்தக வாசிப்பு சுகமானது என்பார் எப்போதும். புத்தக கண்காட்சிகளில் நூல்கள் அதிகம் விற்பனையானால் இவரை விட ஆனந்த கூத்தாடுபவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ரஜினியின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் தங்கள் வீட்டு பண்டிகை போல கொண்டாடி பூரிக்கிறார்கள். விதவிதமான சுவரொட்டிகள், பிளக்ஸ் போர்டுகள் என இந்த ஆண்டும் ரசிகர்கள் தூள் பரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்லாண்டுகளாக ரஜினி தனது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. அன்றைய தினம் அவர் வீட்டில் கூட இருப்பதில்லை. என்ன காரணம்? ரஜினியே மனம் திறக்கிறார். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால என் பர்த்டேக்கு வந்து டெய்லி எப்பவுமே வந்து வருஷம் நான் ஊரில் இருப்பேன். ஸோ ஒரு வாட்டி வந்து அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை என்னால் பதில் சொல்ல முடியல. அதை நான் சொல்லவும் நான் விரும்பலை. அப்போ இருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் நான் எனக்குமே அந்த 12th பர்த்டே அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப சாதகமாக
ஒரு நல்லபடியாக நான் அதை வந்து அமைச்சுக்கிட்டேன். பிறந்த நாள் தோறும் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற கோஷம் அவரது முரட்டு பக்தர்களிடமிருந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வானம் நோக்கி கை நீட்டி மையமாய் தலை அசைத்து கூடகமாய் சிரிக்கிறார் ரஜினி. கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னமில்லை. அதனால் என்ன? ரஜினி எப்போதும் தமிழக மக்களின் இதயத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கும் தலைவர்தான்.